இன்னைக்கு காலையில பார்த்தீங்கன்னா, நம்ம யானையெல்லாம் வந்து எல்லாம் கூர்த்து கிருத்தெல்லாம் புடுங்கி வச்சிருந்துச்சுல்லங்க. அந்த மட்டைக்கிட்டலாம் வந்து வெட்டி விட்டுங்க. எல்லாத்தையும் சைடுல எடுத்து போட்டுறலாம். மஞ்ச வைக்கிறதுக்காக. இப்ப இருந்து காய போட்டா தான் மஞ்ச வைக்கிறதுக்கு சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வெட்டி எடுத்து போட்டேங்க. காலையிலேயே வந்துட்டு ரொட்டாவேட்டருக்கு சொல்லியிருந்தேங்க. காலிஃப்ளவர் காட்ட வந்துட்டு ரொட்டாவேட்டர் அடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக. ரொட்டாவேட்டர் வந்துட்டு இருந்துங்க. மதியமா வந்தாங்க. எல்லாம் வந்துட்டு உழவு ஓட்டுறதுக்கு ஆரம்பிச்சாங்க. சுத்தி சுத்தி பார்க்கும்போது ரொட்டாவேட்டர் ஓட்டுனதுக்கப்புறம் ஒரு 5, 6 களம் கிடைச்சதுங்க. சரி வீட்ல குழம்புல போடுறதுக்கு எதுக்காவது ஆகும்னு சொல்லிட்டு இருந்தேங்க. அப்படியே வந்துட்டு இது பார்த்துட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது வந்துட்டு ரவியண்ண கூப்பிட்டாங்க. "டேய் வாடா! இது வெங்காய பூ வந்துட்டு நெறைய வந்திருக்குது. வீட்டுக்கு எடுத்துட்டு போய் வேகமா வெங்காயத்தாள் வந்துட்டு வெட்டி செஞ்சீங்கன்னா சூப்பரா இருக்கும்" அப்படின்னு சொன்னாரு. சரி நம்மளுக்கும் வெங்காயத்தாள் பிடிக்கும்ல அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு அளவா வந்துட்டு பொரிச்சு எடுத்துட்டு போலாம் அப்படிங்கிறதுக்காக வந்திருந்தேங்க. இது பார்த்தீங்கன்னா வெங்காயம் 70, 75 நாள் ஆயிப்போச்சுங்க. இன்னும் ஒரு 10 நாள்ல புடுங்குறதுக்கு ஆரம்பிக்கலாமுங்க. இதில பூரா பார்த்தீங்கன்னா, இந்த பூ வந்துருச்சுங்க. இந்த பூ வந்துட்டாவே வந்து வெங்காயத்தில பைப்பு வரக்க ஆரம்பிச்சுருங்க. நடுவுல பார்த்தீங்கன்னா, அந்த தண்டுல வந்துட்டு பைப்பு வரக்க ஆரம்பிச்சுருங்க. சரின்னு சொல்லிட்டு வெங்காயத்தாள்லாம் புடுங்கிட்டு நம்ம தோட்டத்துக்கு வரும்போது ரொட்டாவேட்டர் ஓட்டி முடியிறதுக்கு ஸ்டேஜ் ஆகி போச்சுங்க. அப்புறம் நம்மளும் இறங்கி எல்லாம் வந்து ரொட்டாவேட்டரையும் பின்னாடி நிறுத்தி, ஜல்லக்கத்தி எடுத்து போலைங்க. ரொட்டாவேட்டரையும் பின்னாடி நிறுத்தி, அதிலேயே வந்துட்டு 4 இளநீ ஓட்டு வீட்டுக்கு குடுத்துட்டுங்க. டிராக்டர்காரருக்கு குடுத்துட்டுங்க. அப்புறம் நம்மளும் ஒரு ரவுண்ட் குடிச்சுட்டுங்க. 2ஆ வெட்டி வழுக்கைய தின்னுட்டுங்க. வேலைய முடிச்சுட்டேங்க. சரிங்க. நாளைக்கு பார்க்கலாம். டாட்டா!